இருந்து வாசகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுமே என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. எப்போதும் நன்றி மறவாது இருப்போம். கடவுளிடம் நாம் பல விண்ணப்பங்களை வைத்து நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். நாம் கேட்பதை பெற்றுக்கொண்ட பிறகு நமது மனநிலை என்ன என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தேவை இருக்கிற போது ஓயாமல் கடவுளை தேடுகிற நாம், தொண்டரவு செய்கிற நாம், நமது தேவை நிறைவேறிய பிறகு கடவுளை நாடாதவர்களாக இருப்பதுதான் இன்றைய உலக நியதி. அதைத்தான் இந்த வாசகமும் பிரதிபலிக்கிறது. 10 தொழுநோயாளர்கள் இயேசுவை சந்திக்கிறார்கள். தொழுநோய் பாதிக்கப்பட்ட நபர் இயேசு வாழ்ந்த சமுதாயத்தில் எந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்கப்பட்டார் என்பது அவர்கள் அனுபவித்திராத ஒன்றல்ல. முழுமையாக அறிந்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை நாடி தேடி வருகிற போது மனம் கசிந்துலுகி மன்றாடுகிறார்கள். ஐயா, எங்கள் மீது மனமிறங்கும் என்று சொல்கிற அந்த தொனியே அவர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள் என்பதையும் அவர்களது பரிதாப நிலையையும் எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது. அவர்கள் குணமடைந்த பிறகு, அவர்களின் வாழ்வே மாறிவிட்ட பிறகு, அவர்களின் பழைய வாழ்வை நொடிப்பொழுதில் மறந்து விடுகிறார்கள். மீண்டுமாக இந்த உலகம் சார்ந்த எண்ணம் அவர்களுக்குள்ளாக குடிகொண்டு விடுகிறது. அந்த நோய் அவர்களுக்கு வாழ்க்கையை இன்னும் முழுமையாக கற்றுத்தரவில்லை. நன்றியில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. நொடிப்பொழுதில் மாறக்கூடிய பச்சோந்திகளைப் போலத்தான். இடத்திற்கு தகுந்தாற்போல, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு தாங்கள் உயர்வதற்கு காரணமாக இருக்கிற பலரை மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் அவர்களாக இருந்தால் மாறுவதற்கு கடவுளின் அருளை வேண்டுவோம். அருட்பணி. ஜே. தாமஸ் ரோஜர்.